அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இன்று 354வது திருக்குறள் ஆய்வு மைய கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் 118ஆம் அதிகாரமான கண் விதுப்பு அழிதல் என்ற அதிகாரத்தை நாம் இன்று ஆய்வு செய்ய இருக்கிறோம். கண் விதுப்பு அழிதல், இந்த ஒரே ஒரு பொருண்மையில் 10 குறள்களை வள்ளுவன் தந்திருக்கிறார். 10 குறள்களுமே ஒரே குறள்கள் தான். இருந்தாலும் அதில் நுட்பமான பல்வேறு வேறுபாடுகள் இருக்க வேண்டும். அதனால்தான் 10 குறள்களை வள்ளுவன் எழுதி தந்திருப்பார் என்று நம்புகிறோம். அந்த வகையில் இன்று இசைமணி ராசா அவர்கள் வராத சூழலால் ஒரு இன்னிசைக்கு இல்லாதமைக்கு நாங்கள் வருந்தி இந்த நிகழ்ச்சியில் வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று இந்த நிகழ்ச்சியின் தொடக்கமாக நல்லதோர் தலைமுறையாற்ற ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். கவிதை திடீர்னு படச்சனோன்னு வரல, இருந்தாலும் ஒரு 3 திருக்குறள் மட்டும். அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு, கற்றதனால் ஆயபயன் என்கொல் வாளறிவான் நற்றால் தொழாரனின், மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். நீடு வாழ்க என கூறி அடுத்ததாக தலைமுறையாற்ற தலைவர் திருக்குறள் குமரிச்செல்வன் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அருமை திருக்குறள் தம்பிமார்களே, பெரியவர்களே அனைவருக்கும் முதற்கணையானது அன்பான வணக்கத்தை கூறி நாம் இன்று 354ஆம் கூட்டத்தை நடத்தியிருக்கின்றோம். எந்தவித தொய்வுமின்றி தொடர்ந்து நடத்தி வருகின்ற பெருமை நம்முடைய இந்த கூட்டத்திற்கு உண்டு. அனானப்பட்ட பேரிடர் காலத்திலும் கூட நாம் நடத்தியிருக்கின்றோம். அந்த அளவிற்கு நம் அனைவருடைய ஈடுபாடும் இந்த திருக்குறள் கூட்டத்திலே சேர்ந்திருந்தது என்பதை நாம் சொல்லிக் கொள்வதில் பெருமை கொள்கிறோம். அருமை நண்பர்களே, இந்த கூட்டத்தை பற்றி ஒரு சின்ன விளக்கத்தை நான் சொல்லியாக வேண்டும். 1980க்கு அப்புறம் ஐயா திருக்குறள் கேசசுப்பியா நம்முடைய மேனாள் தலைவர் அவர்களும் நானும் நெருங்கிய நண்பர்களாக இருந்த காலத்திலே அங்கங்கே சிறு சிறு கூட்டங்கள் கல்லூரியிலும் பள்ளிகளிலும் சென்று நடத்தினோம். குறள் தொடர்பான வகுப்புகளை நடத்தினோம். இப்படி நடத்தி இருப்பதை விட தொடர்ந்து ஒரு அமைப்பை ஏற்படுத்தி நாம் இந்த கூட்டத்தை தொடர்ந்து நடத்தி செல்வோம் என்கின்ற ஒரு எண்ணம் எங்களுக்கு எழுந்தது. நம்முடைய குமரி பதின்ம பள்ளியில் வைத்து நம்முடைய திருக்குறள் ஆய்வு மையத்தினுடைய கூட்டம் தொடங்கப்பட்டது. அதிலிருந்து தொடர்ந்து இது நாள் வரை எந்தவித இடையூறுமின்றி நாம் நடத்தி வருகின்றோம். அந்த வகையில் ஒத்துழைப்பிருந்த உங்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி வணக்கத்தையும் கூறி, தொடர்ந்து இந்த இயக்கம், இந்த அமைப்பு பல்வேறு கூட்டங்களை, இப்போது 354வது கூட்டம் நடைபெறுகின்றது. இதுபோன்று எத்தனையோ 300களை நாம் தாண்ட வேண்டும் என்று கூறி, அதற்கு இளைஞர்களாகிய தம்பி அந்தோணி போன்றவர்களெல்லாம் நிச்சயமாக துணையிருப்பார்கள். தம்பி ராமராசா போன்றவர்களெல்லாம் அவருடைய பல்வேறு ஒத்துழைப்பையும் பல்வேறு வகையில் நமக்கு தந்து கொண்டிருக்கிறார்கள், தொடர்ந்து தருவார்கள். எனவே அருமையாக இந்த கூட்டத்தை நாம் நடத்த வேண்டும், நடத்தி ஆக வேண்டும் என்கின்ற அந்த ஒரு ஆணையை உங்களுக்கு கூறிக்கொண்டு இந்த 354ஆம் கூட்டத்தை நடத்துகின்றோம். கண் விதுப்பு அழிதல் என்கின்ற இந்த ஒரு தலைப்பின் கீழ் நடக்கிறது. தலைப்பே சற்று வேறுபாடான பொருளுடைய ஒரு சொல்லாக அமைந்திருக்கிறது. நான் 1-2 உரையாசிரியருடைய அந்த அந்த தலைப்பு பற்றிய செய்திகளை பார்க்கின்ற போது கண் விருப்பழிதலை கண் விருப்பு அழிதல் என்று கூட 1-2 பழைய உரையாசிரியர்கள் இருப்பதாக நான் பார்த்தேன். அந்த கண் விதுப்பு அழிதல் என்கின்ற அந்தற்கு நம்முடைய உரையாசிரியர்கள் பல்வேறு ஆட்களும் என்ன சொல்கிறார் என்று பார்க்கின்ற போது, கண்கள் காட்சி வேட்கையால் வருந்துதல் என்று ஒருவரும்,
கண்கள் தலைமகனை காண விதுப்புறுதல் என்கின்ற ஒரு தலைப்பை ஒரு பொருளை இன்னொருவரும், கண்கள் தலைமகனை காணுவதற்கு விரைதலால் வருந்துதல், விதுப்பு விரைவு என்கின்ற அந்த ஒரு செய்தியை சொல்லியிருக்கின்றார்கள். விரும்பி வருதலை கண் மேல் ஆற்றி கூறுவது மேல் ஏற்றி கூறுவது நம்முடைய தமிழ் புலவர்களுடைய வரலாறு. அந்த வகையிலே கண்ணை அடிப்படையாக வைத்து மிக சிறப்பான கருத்துக்களை 10 குறளில் தந்திருக்கின்றார்கள். காதலால் கண்கள் துடிதுடிக்க மன வருந்துதல் என்கின்ற ஒரு அருமையான ஒரு பொருளையும் ஒரு புலவர், யாரோ ஒரு புலவருடைய பெயரை நான் குறிக்கவில்லை, அவர் எழுதியிருக்கிறார். ஆக மிக சிறப்பான இந்த தலைப்பிலே அருமையான ஒரு ஆய்வு கூட்டத்தை இன்று நடத்த இருக்கின்றோம். இந்த கூட்டத்திற்கு முதலாவது தம்பி பொன்னரசர்கள் முதலாவது குறளை பற்றி ஆகின்ற போது